Good morning students, 10th Maths, Unit 8 Probability Exercise 8.3 9th question. Two ties are numbered 1, 2, 3, 4, 5, 6 and 1, 1, 2, 2, 3, 3 respectively. ரெண்டு டைஸ் கொடுத்துக்கிறாங்க. நம்ம முன்னாடி சம்மில் வந்துட்டு டூ டைஸ்லையுமே 1 to 6 1 to 6 இருக்கும். ஆனால் இந்த டைஸில் வந்துட்டு 1 to 6ங்கிற ஒரு டைஸும் ரெண்டாவது பக்கடையில் வந்துட்டு 1 1 2 2 3 3 இருக்கு நம்பர் கொடுத்துக்கிறாங்க. இது there are rolled and the sum of numbers on them is noted. Find the probability of getting each sum from 2 to 9 separately. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா the sum from 2 to sum வந்து நம்ம ஆட் பண்ணனா 2 வரணும், ஆட் பண்ணா 3, ஆட் பண்ணா 4 5 6 7 8 9 வரலும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதலாம்னு பார்த்துக்கலாம். சாம்பிள் ஸ்பேஸ் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் டைஸில் வந்து 1 to 6, செகண்ட் டைஸில் வந்துட்டு 1 1 2 2 3 3. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைஸில் 1 அப்படிங்கிறத எடுத்துட்டு 1 1 1 2 1 சாரி 1 1 1 1 1 2 1 2 1 3 1 3. ஃபர்ஸ்ட் ரோ நமக்கு கிடைச்சோம் 1 1 1 1 இந்த ரோ. அதே மாதிரி 2 எடுத்துட்டு இதே மாதிரி 2 1 2 1 2 2 2 2 2 3 2 3. அடுத்தது தேர்ட் ஒன் எடுத்துட்டு 3 1 3 1 3 2 3 2 3 3 3 3. அடுத்தது ஃபோர்த் ஒன் 4 1 4 1 4 2 4 2 4 3 4 3 வந்துடும். இப்போ 5 எடுத்துட்டு போட்டோம்னா 5 1 5 1 5 2 5 2 5 3 5 3. அடுத்தது 6 எடுத்துட்டு நம்ம போட்டோம்னா 6 1 6 1 6 2 6 2 6 3 6 3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். அப்போ n of s is equal to டோட்டலாக 36 இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம the sum as 2, sum as 3, sum as 4 9 வரலும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் let a be the event of getting the sum as 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். a என்பது கூடுதல் 2 கிடைக்கும் நிகழ்ச்சி எண்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஆட் பண்ணனா 2 வரணும் அப்படின்னா பாருங்க, ஆட் பண்ணனா 2 வருது, இது மட்டும்தான் இருக்கும். 1 1 1 1 இதை மட்டும்தான் ஆட் பண்ணனா 2 வரும். ஓகேங்களா? அப்போ a is equal to 1 1 1 1. இப்போ n of a is equal to 2. P of a is equal to n of a by n of s is equal to 2 by 36. இதோட புக் பேக் ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க. புக்கு பின்னாடி இது ஆன்சராக இருக்கும். நம்ம இதை வந்து கேன்சல் பண்ண முடியுங்கிறதால கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ 2 டேபிள் கேன்சல் பண்ணோம்னா 2 1 is 2, 18 2s are 36. அப்போ therefore P of a is equal to 1 by 18 அப்படின்னு வந்துடும். இப்போ sum as 3, இது 9 வரலும் கண்டுபிடிக்கணும். Let B be the event of getting the sum as 3. இப்போ b is equal to add பண்ணா 3 வரணும். add பண்ணா 3 வரதுக்கு இங்க பாருங்க, இந்த 1 2 1 2. அடுத்தது 2 1 2 1 இதை ஆட் பண்ணா 3 கிடைக்கும். இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். இது இந்த 4யும் 1 2 1 2 இங்க 2 1 2 1 இந்த 4யும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? b is equal to 1 2 1 2 2 1 2 1 ஆட் பண்ணா நமக்கு 3 கிடைக்கும். அப்ப n of b is equal to 4. The p of b is equal to n of b by n of s is equal to 4 divided by 36. cancel பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 1 is 4, 9 4s are 36. Therefore the p of b is equal to 1 by 9. third one வந்துட்டு இப்போ இங்க sum as 3, அடுத்து sum as 4. let C be the event of getting the sum as 4. கூடுதல் 4 கிடைக்கும் நிகழ்ச்சியை C என்க அப்படின்னு எடுத்துக்க போறோம். இப்போ ஆட் பண்ணனா 4 வரணும், கூடுதல் 4 கிடைக்கணும். எதை கூட்டினா 4 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அங்க பாருங்க 1 3 1 3 2 2 2 2 3 1 3 1 இந்த ஆரையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 4 கிடைக்கும். 3 1 3 1 3 2 2 2 2 1 3 1 3 இந்த ஆரையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். 1 3 1 3 2 2 2 2 3 1 3 1. இப்போ n of c is equal to 6. P of c is equal to
n of c by n of s is equal to 6 by 36. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு நமக்கு 1 by 6 கிடைக்கும். therefore p of c is equal to 1 by 6. இப்போ sum as 4 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது sum as 5. let d be the event of getting the sum as 5. d என்பது கூடுதல் 5 கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. இப்போ ஆட் பண்ணனா 5 வரது என்னன்னு பார்க்கலாம். ஆட் பண்ணனா நமக்கு 5 வரணும். அப்போ 2,3 2,3 ஆட் பண்ண 5 அடுத்தது 3,2 3,2 அடுத்தது 4,1 4,1 இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 5 வரும். இதை ஆட் பண்ணா நமக்கு 5. அப்போ இங்கே ஒரு 2 இதில் ஒரு 2 இதில் ஒரு இந்த 6 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 5 வரும். அப்போ d is equal to என்ன பாருங்க 2,3 2,3 3,2 3,2 4,1 4,1 ஓகேங்களா. 2,3 2,3 3,2 3,2 4,1 4, இந்த 6. அப்போ n of d is equal to 6. the p of d is equal to n of d by n of s is equal to 6 by 36. திரும்ப இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 1 by 6 வந்துடும். therefore p of d is equal to 1 by 6 அப்படின்னு வந்துடும். இது the sum as 5. அடுத்தது the sum as 6. let e be the event of getting the sum as 6. அப்போ e என்பது கூடுதல் 6 கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. இப்போ ஆட் பண்ணனா 6 வர்றது எந்த நம்பர்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க 3,3 4,2 4,2 5,1 5,1 இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணால் 6ன்னு கிடைக்கும். இப்போ இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 4 இங்கே ஒரு 2 இந்த 6. அப்போ e is equal to 3,3 3,3 4,2 4,2 5,1 5, ஆட் பண்ணால் நமக்கு 6 கிடைக்கும். இப்போ n of e is equal to 6. the p of e is equal to n of e by n of s is equal to 6 by 36. திரும்பவும் இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் p of e is equal to 1 by 6 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ இங்கே 6 அடுத்தது sum as 7. let f be the event of getting the sum as 7. f என்பது கூடுதல் 7 கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. ஆட் பண்ணால் 7 வர்றது எதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க 4,3 4,3 5,2 5,2 6,1 6,1 இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 7 கிடைக்கும். திரும்பவும் பாருங்க இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 6 இருக்குது. இந்த 6ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 7 கிடைக்கும். அப்போ f is equal to 4,3 4,3 5,2 5,2 6,1 6,1. அப்போ n of f is equal to 6. therefore the p of f is equal to n of f by n of s is equal to 6 by 36. 6 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 by 6. therefore p of f is equal to 1 by 6. இப்போ இதில் sum as 7 கொடுத்துட்டாங்களா. அடுத்தது sum as 8. 8 இதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க 5,3 5,3 6,2 6,2 இதை ஆட் பண்ண இதெல்லாம் 8 இதுவும் இதுவும் 8. அப்போ இதில் இங்கே ஒரு 2 இங்கே ஒரு இந்த 4ஐயும் ஆட் பண்ணனா 8 வரும். அப்போ let g be the event of getting the sum as 8. 8 வரது வந்துட்டு என்னன்னா 5,3 5,3 6,2 6,2. the n of g is equal to 4. the p of g is equal to n of g by n of s is equal to 4 by 36. இப்போ 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1 by 9 வரும். therefore p of g is equal to 1 by 9. the sum as 8. the last one the sum as 9. let h be the event of getting the sum as 9. h என்பது கூடுதல் 9 கிடைக்கும் நிகழ்ச்சி என்க அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ எதை ஆட் பண்ணனா 9 வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் ஒன் 6,3 6,3 இது மட்டும்தான் இருக்கும். இதை ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். அப்போ 2 தான் இருக்குது. therefore
h is equal to 6,3, 6,3. இப்போ n of h is equal to 2. P of h is equal to n of h divided by n of s is equal to n of h ங்கிறது 2 by 36. இதை கேன்சல் பண்ணும்போது 2 டேபிளில் P of h is equal to 1 by 18 வரும். ஓகேங்களா? நான் புக் பேக் ஆன்சர் எல்லாமே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 2 by 36, அடுத்த கொஸ்டினுக்கு 4 by 36, அடுத்தது 6 by 36, 6 by 36, 6 by 36, again 6 by 36, இந்த முன்னாடி இதில் 4 by 36, இங்கே 2 by 36 இருக்கும். நம்ம அதை கேன்சல் பண்ணி முடிஞ்சதில் கேன்சல் பண்ணி போட்டு காமிச்சிருக்கிறோம். ஓகேவா? இதோட நமக்கு இந்த டை சம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்துட்டு நெக்ஸ்ட் சம் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.